நிகழ்வுகள். நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி தொழிற்சங்க தலைவர் ரமேஷ் அவர்களின் மனைவி சுந்தரி அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் மலர் வணக்கம் நிகழ்ச்சியில் MLA நேரு, புதுச்சேரி பொதுநலன் அமைப்புகள், தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்று மலர் வணக்கம் செலுத்தினார்கள். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி, ஈடன் எம்ப்ளாயீஸ் யூனியனின் சிறப்பு தலைவர், சேதராப்பட்டு, திருபுவனை, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழில் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் அவர்களின் மனைவி சுந்தரி அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு புதுச்சேரி வள்ளலார் சாலையில் அமைந்துள்ள செல்வநாதன் வரவேற்பு இல்லத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வினை ஈடன் எம்ப்ளாயீஸ் யூனியனின் தலைவர் மோகன்தாஸ் ஒருங்கிணைத்தார். செயலாளர் பாஸ்கர் வரவேற்புரையாற்றினார். மனோஜ்குமார் நன்றியுரை வழங்கினார். உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் MLA நேரு, L&T பாட்டாளி தொழிற் சங்கத்தின் கௌரவ தலைவர் கருணாநிதி, மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஜெகநாதன், தமிழர் களம் கோ அழகர், தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் மாநில செயலாளர் வேல்சாமி, AIUTUC மாநில செயலாளர் சிவக்குமார், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மாநில செயலாளர் மகேந்திரன் தனுசு, நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மருத்துவர் விக்ரம், செங்கோலன் சாமி, ரவி, நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் சுபஸ்ரீ, தமிழ்ச்செல்வன், காமராஜ், சசிகலா, மணிபாரதி, பாலாஜி, சங்கர், ராஜ்குமார், கிருஷ்ணமூர்த்தி, மருத்துவர் மேனகா, நிர்மல் சிங், இளங்கோ, கார்த்திகேயன், மதியழகன், கற்பகவல்லி, தொழில் அதிபர்கள் ரபிக், கணக்காளர் ஆறுமுகம் கணேஷ், L&T பாட்டாளி தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள் மகேந்திரன், அலெக்சாண்டர், கேசவன், ஊசுடு தொகுதி VCK தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகி விஜயன், வழக்கறிஞர் சிவசங்கரன், வில்லியனூர் வீராசாமி, கோர்க்காடு சிவபாலன், L&T தொழிலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, கொளஞ்சிநாதன், HTL தொழிற்சங்க நிர்வாகி பன்னீர்தாஸ், சுஜாதா, திருபுவனை, சேதராப்பட்டு, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழில் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் ஜெயக்குமார், முத்துக்குமார், சந்திரன், குப்புசாமி, L&T மற்றும் பிரைட் தொழிற்சாலை தொழிலாளர்கள், புதுச்சேரி ஊடகம் மற்றும் நாளிதழ் செய்தியாளர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று சுந்தரி அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மலர் வணக்கம் செலுத்தினார்கள். சுந்தரி அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி மயிலம் முருகன் திருக்கோவிலுக்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளை பாரதி மன்றம் சார்பில் பாரதி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளை பாரதி மன்றம் சார்பில் பாரதியார் விழா ஹோட்டல் ஜெயராமில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு அறக்கட்டளையின் தலைவர் பாரதி தலைமை தாங்கினார். மயிலம் 20ஆம் பட்டம் சிவஞான பால சுவாமிகள் கலந்து கொண்டு பாரதி மன்றம் சார்பில் நல்லி குப்புசாமி, கண் டாக்டர் வனஜா வைத்தியநாதன் ஆகியோருக்கு பாரதி விருது வழங்கி பாராட்டினார். முன்னதாக பாரதி தொகுப்பில் நல்லி குப்புசாமியை பாராட்டி 100 கவிஞர்கள் எழுதியுள்ள நாடு போற்றும் மாண்பானவர் நல்லி குப்புசாமி என்ற நூல் வெளியிடப்பட்டது. நல்லி குப்புசாமி, வனஜா வைத்தியநாதன் ஏற்புரை வழங்கினார்கள். முனைவர் விசாலாட்சி வரவேற்றார். ஜெயந்தி ராஜவேலு தொகுத்து வழங்கினார். வேல்விழி சிவக்கொழுந்து நன்றியுரை கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செயலாளர் வள்ளி செய்திருந்தார். முன்னதாக கலை மாமணி டாக்டர் நமச்சிவாயம் பாரதியாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். பெங்களூர் அவர்களின் சார்பாக அவருடைய தோழர் பிரிட்டிஷ் முதலியார்பேட்டை புதுச்சேரி, ராஜஸ்ரீ மகேஷ் புதுச்சேரி. புதுச்சேரியில் நள்ளிரவு திடீரென பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே கிராமப்புறங்களில் ஆங்காங்கே அதி கனமழை பெய்து வந்த நிலையில் நள்ளிரவு நகர பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த இந்த கனமழையால் புதுச்சேரி நகரம் முழுவதும் மழைநீர் தேங்கி வெள்ள காடாக காட்சியளிக்கின்றது. சாலைகளில் மழைநீர் அதிக அளவில் தேங்கி உள்ளதால் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி உழவர்கரை மேரி பகுதிக்கு உட்பட்ட கணபதி நகரில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர்.
இரவு பெய்த மழையால் காலை வரை மழைநீர் வடியாததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியாமலும் அவதி அடைந்தனர். மேலும் கணபதி நகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள மின் கம்பங்கள் விழுந்ததால் இரவு முழுவதும் மின்சாரம் இன்றி பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். மழைநீர் தேங்கியுள்ள பகுதியான கணபதி நகரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் மற்றும் வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் பார்வையிட்டனர். அப்பொழுது கணபதி நகரை சூழ்ந்துள்ள மழைநீரை உடனடியாக வெளியேற்றப்படவில்லை என்றால் மக்களை திரட்டி சாலை மறியல் உள்ளிட்ட மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் வழக்கறிஞர் சசிபாலன் எச்சரித்தார். இந்த மழைக்கு ஒரு 2 கம்பம் முழுசாவே சாஞ்சிருச்சு. கரண்ட் கம்பம் ஃபுல்லாக முழுசாவே சாஞ்சிருச்சு. இதே ஒரு வருஷமாக நாங்களும் பெட்டிஷன் கொடுத்துன்னு லெட்டர் கொடுத்துன்னு எல்லா வேலையும் செஞ்சுன்னு தான் இருக்கிறோம். இதை நான் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த தண்ணி போகிறதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கலன்னா இங்கே மேரி ஒழுகிற முனையில் நாங்கள் சாலை மறியல் பண்ணுவோன்றது இது மூலமாக நான் கண்டிப்பாக தெரிவிச்சிருக்கேன். கண்டிப்பாக ரோட்டில் உட்காந்துருவோம். ஏன்னா இதே இதுதான் அக்கரன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு தடவை நாங்கள் சொல்கிறோம், வராங்க சார் வராங்க, அவங்களும் தான் எவ்வளோ பார்க்குறாங்க, நேர்லையும் தான் பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஒரு 5 காரு கிட்ட ஃபுல்லாகவே எல்லாம் டேமேஜ். ஒரு 2 கம்பம் ஃபுல்லாக உடஞ்சே ஃபுல்லாக விழுந்துருக்கு. நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லிடுறேன். நான் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த கணபதி நகர் இஷ்யூவை சரி ஆக்கலைன்னா எம்எல்ஏ தலைமையில் தான் நாங்கள் அங்கே ஆர்ப்பாட்டமே பண்ண போகிறோம். நாங்கள் இது கணபதி நகரில் கடந்த முறை மழை பெய்யும் போது இங்கே பார்த்ததில்ல, நகர் மக்களுடைய ரொம்ப நம்ம தொகுதியிலே அதிக டேமேஜ் ஆனது இந்த கணபதி நகர் தான். எல்லார் வீட்லேயும் டிவி, ஃப்ரிட்ஜு, காரு எல்லாமே டேமேஜ் ஆச்சு. இருந்தாலும் அப்போ போய் நகர் சார்பில் எல்லோரும் போயிட்டு கவர்னர்கிட்ட, சிஎம் கிட்ட எல்லார்கிட்டையும் மகஜர் கொடுத்தோம். பட்டு கொடுக்கும்போது அந்த கெனாலை பற்றி தான் அதிகம் பேசுனது. இந்த கெனாலில் இப்போ ஸ்டெப் எடுத்து ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. பட்டு அந்த கெனால் பண்ணும்போது இந்த கணபதி நகர் டோட்டலாக உள்ளார போயிடுச்சு. இந்த மழைக்கு ஒரு சாதாரண மழை இன்றைக்கி பெஞ்சுது இல்லை, உள்ளார போனதிலே இடிப்பளவு தண்ணி இந்த நகர் முழுக்க இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 2 அடி இந்த நகரில் ரோட்டை நம்ம தூக்குனாதான் வருகின்ற மழை காலத்தை இந்த ஊரை நகரை காப்பந்து பண்ண முடியும். அரசாங்கத்துக்கு விரைவில் நடவடிக்கை இருக்க. இப்போ கமிஷனரையும் கூப்பிட்டு இருக்கேன். கமிஷனர் வரனாரு, இன்னும் வரலை, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை பார்த்து துரிதமாக நடவடிக்கை எடுத்தோன்னா அடுத்த மழைக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாத இதை காப்பாற்ற முடியும்னு தெரிவிச்சு. அந்த தொகுதி மட்டும் கதிர்காமத்திலிருந்து வர தண்ணி எல்லாம் இந்த வைக்காலில் கிழக்காலப்புற தண்ணியை மேற்கால தரிப்பு விட்டதுல தான் எம்ஜிஆர் நகர், கணபதி நகர் ரொம்ப பாதிப்பானது. கடந்த 3 வருஷமாக தான் இந்த பிரச்சனை இங்கே. அதுக்கு முன்னாடி எப்பயும் இங்கே தண்ணியே நிற்காது. ஃபுல்லாக தண்ணியும் கணபதி நகர், சண்முகா நகரத்து தண்ணி, இந்த கதிர்காமன் தொகுதியுடைய தண்ணிலாம் கிழக்கால அண்ணாண்ட திருப்பி விடணும். நம்ம இந்திரா காந்தி தலையில் வெள்ளம் வருதுன்ட்டு எல்லாம் இந்த பக்கம் திருப்பி விட்டதுனால இங்கே எல்லாமே இங்கே கிட்டத்தட்ட 5 நகர் இதால் பாதிப்பாகுது. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா கணபதி நகர், எம்ஜிஆர் நகர், ரங்கா நகர், இதே போல் எல்லா நகரும் இடுப்பளவு தண்ணிக்காக இருக்குது. 3 வருடமாக இங்கே டிவி, ஃப்ரிட்ஜு, காரு எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. எந்த இதுலேயும் இவங்களுக்கு எவ்வளோ முறையிட்டோம், நஷ்ட ஈடும் கொடுத்ததில்லை. இதெல்லாம் அரசாங்க கவனத்துக்கு கொண்டு வரோம். தயவுசெய்து அந்த தண்ணியை, கதிர்காமத்துலேருந்து வர தண்ணியை திரும்பி பழையபடி என்னவோ அதை திருப்பி விடணும். இல்லைன்னா கண்டிப்பாக இந்த 3 நகரம் இல்லை, இங்கே இருக்கிற மக்களை எல்லாருமே திரட்டி அதில் போய் அந்த கட்டண பாலத்தை இதை உடைச்சி அண்ணன் விடுவோம். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்திரா நகர் திமுக தொகுதி கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் திட்ட அமலாக்கத்துறையின் அமைச்சர், திமுக இளைஞரணியின் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று காலை 12 மணி அளவில் தர்மாபுரி திரௌபதி அம்மன் திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதி அவைத்தலைவர் கோதண்டராமன் தலைமை தாங்கினார். இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர், தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி ஏழைகளுக்கு வேஷ்டி சேலையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர் இளம்பருதி கலந்து கொண்டு நலிந்த கழகத்தினருக்கு உதவித்தொகையை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியின் நிர்வாகிகள்,
சுப்பிரமணியன், பொற்செழியன், பிரபு, தேவநாதன், ஜெகன், செல்லதுரை மற்றும் தொகுதி கழக செயலாளர்கள், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில அணிகளின் நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி கால்பந்து சங்கத்தின் சார்பில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக சர்வதேச அளவில் நடக்கும் SAFFU 17 சாம்பியன்ஷிப் 2025 போட்டிக்கு நடுவராக புறப்படும் புதுச்சேரி மாநிலத்தின் 2 திறமையான நடுவர்களான அஸ்வின் மற்றும் முரளிதரன் அவர்களுக்கு சிறப்பான வழி அனுப்பும் நிகழ்ச்சி புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி கால்பந்து சங்கத்தின் சார்பில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக சர்வதேச அளவில் நடக்கும் SAFFU 17 சாம்பியன்ஷிப் 2025 போட்டிக்கு நடுவராக புறப்படும் புதுச்சேரி மாநிலத்தின் 2 திறமையான நடுவர்களான அஸ்வின் மற்றும் முரளிதரன் அவர்களுக்கு சிறப்பான வழி அனுப்பும் நிகழ்ச்சி புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இந்த சாம்பியன்ஷிப் இலங்கையின் கொழும்பில் வரும் செப்டம்பர் 15 முதல் 27 வரை நடைபெற உள்ளது. புதுச்சேரி கால்பந்து வரலாற்றில் முதன் முறையாக ஒரே நேரத்தில் 2 நடுவர்கள் சர்வதேச போட்டிகளில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி நடுவராக பணியாற்றும் சாதனையை உருவாக்கி உள்ளமை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் சங்க துணைத் தலைவர் ஏழுமலை அஸ்வினை அங்கீகரித்து அவருக்கு பட்டு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார். சங்க செயலாளர் தனசேகர் அவருக்கு நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். பெண்கள் குழு தலைவர் மணிவண்ணன் அவர்கள் முரளிதரனை பட்டு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார். மேலும் துணைத் தலைவர் மரியப்பன் நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதேபோல் செயற்குழு உறுப்பினர் முனியாண்டி இருவருக்கும் பட்டு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார். அவருடன் சபரி வித்யாஸ்ரம் மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாகி மற்றும் கல்வியாளர் அமுதவாணன் இருவரையும் தனிப்பட்ட முறையில் பட்டு சால்வை அணிவித்து வாழ்த்தி பெருமையை பகிர்ந்து கொண்டார். புதுச்சேரி கால்பந்து சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இந்த வழி அனுப்பும் நிகழ்வு மாநிலத்தின் விளையாட்டு சரித்திரத்தில் ஒரு மறக்க முடியாத நாளாக அமைந்தது. மாநில நடுவர்கள் சர்வதேச அளவிலான போட்டிகளில் திகழ்வது புதுச்சேரி இளம் தலைமுறைக்கு ஊக்கமாக இருக்கும் வகையில் பெருமையையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தி உள்ளது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அஸ்வின் மற்றும் முரளிதரன் குடும்பத்தினர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இளம் நடுவர்களுக்கும் பாண்டிச்சேரி கால்பந்து சங்கத்தின் சார்பாக செயலாளர் தனசேகர் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மூகாம்பிகை நகர் மற்றும் விடுதலை நகரில் தலா 14.50 லட்சம் ரூபாய் செலவில் 2 இடங்களிலும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி நயினார் மண்டபம் மூகாம்பிகை நகரில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் குடிநீர் பிரிவு சார்பில் 14.50 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. தொடர்ந்து முதலியார்பேட்டை விடுதலை நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் 14.50 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. இந்த 2 நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்டத்தின் செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினத்தை முன்னிட்டு வருகின்ற 15ஆம் தேதி மகளிர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினத்தை முன்னிட்டு வருகின்ற 15ஆம் தேதி புதுச்சேரியில் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பலர் பெருமளவில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் என்று தெரிவித்தார். மேலும் மகளிர் காங்கிரசின் நிர்வாகிகள் மற்றும் மகளிர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் நடைபெறும் மகளிர் காங்கிரஸ் உதய நாள் விழா காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காலையில் கொடியேற்றப்பட்டு பின்னர் ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை பாத யாத்திரை செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார். நெல்லித்தோப்பு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் மகளிருக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு விழாவில் விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக தெரிவித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, மகளிர் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி ஜெனிஃபர் பிரைடல் ஸ்டுடியோ மற்றும் பியூட்டி அகாடமி சார்பில் 19வது ஆண்டு விழா நட்சத்திர விடுதியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி ஜெனிஃபர் பிரைடல் ஸ்டுடியோ மற்றும் பியூட்டி அகாடமி சார்பில் கடந்த 6 வருடமாக மேக்கப், பியூட்டிஷியன், நெயில் ஆர்ட், ஹேர் ஸ்டைல் போன்ற பல்வேறு அழகு கலை பெண்களுக்கு கற்றுக் கொடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கின்றது. மேலும் வெளிநாடுகளில் இருந்து பல பெண்கள் ஜெனிஃபர் பியூட்டி அகாடமியில் பயின்று வருகின்றார்கள். அதேபோன்று இங்கு படித்தவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிந்து வருகின்றார்கள். மேலும் பல ஏழை பெண்களுக்கு இலவசமாக கல்வியையும் ஜெனிஃபர் பியூட்டி அகாடமி வழங்கி வருகின்றது. இந்த நிலையில் புதுச்சேரி ஜெனிஃபர் பிரைடல் ஸ்டுடியோ மற்றும் பியூட்டி அகாடமியின் 19வது பேட்ச் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதனை ஒட்டி மேக்கப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் விதவிதமாக மேக்கப் செய்து கொண்டனர். அவர்களுக்கு சான்றிதழ்களும் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இது குறித்து ஜெனிஃபர் கூறும் பொழுது, தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற வகையில் உலக சாதனை நிகழ்வு அடுத்த மாதம் நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். துறையில், அதாவது மேக்கப் துறை மூலமா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு யோசிக்கும் போது, பிளாஸ்டிக் தூக்கி போடாம ரீசைக்ளிங் மெத்தட அந்த டிரெஸ்ஸஸ் நம்ம வியர் பண்ணலாம். பிளாஸ்டிக்கா இருக்கட்டும், ரப்பரா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எதுவா இருந்தாலுமே அதை நம்ம ரீசைக்ளிங் மெத்தட்ல உபயோகப்படுத்திக்கலாம். சோ இது மூலியமா பூமியில மழைநீர் சேகரிப்பு அதிகமாக்கப்படும். அண்ட் அது மட்டும் கிடையாது, பூமிக்கு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாம இருக்கும். சோ இது மூலியமா மேக்கப். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வியாபாரிகளை நகராட்சி அலுவலகத்திற்கு நேரில் அழைத்து சென்று நகராட்சி ஆணையரை சந்தித்து மனுவை அளித்தார். புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஆனால் அங்குள்ள பூ மற்றும் பழ விற்பனையாளர்கள் வறுமை காரணமாக கடுமையான நிதி சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடையை பெற முன்பணம் அரசு கேட்கின்றது. கடைகளுக்கு தேவையான முழு முன்பணம் செலுத்த இயலாத நிலையில் வியாபாரிகள் உள்ளனர். இவர்களுக்கு இன்னும் கடைகள் வழங்கப்படவில்லை. இதனையடுத்து அவர்கள் திமுக மாநில துணை அமைப்பாளர் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களை நேரில் சந்தித்து மாத வாடகை மட்டும் செலுத்தும் முறையில் கடைகளை ஒதுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வியாபாரிகளை நகராட்சி அலுவலகத்திற்கு நேரில் அழைத்து சென்று நகராட்சி ஆணையரை சந்தித்து மனுவை அளித்தார். இவர்களின் நலன் கருதி முன்பணம் செலுத்த வேண்டாம் என தீர்மானித்து மாத வாடகை அடிப்படையில் கடைகள் வழங்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ஆணையரிடம் பரிந்துரை செய்தார். வியாபாரிகளும் மாத வாடகையை தவறாது செலுத்துவோம் என்று உறுதியளித்தனர். கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி ஆணையர் உறுதியளித்துள்ளார். இந்த சந்திப்பின் பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர் ராகேஷ், வியாபார சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் பலர் உடன் இருந்தனர்.
ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு ரூபாய் 1,10,000 நிதி உதவி வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய இடம் விரிவாக்கம் மற்றும் திருப்பணிக்காக ஆலய நிர்வாகிகள் மற்றும் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் நிர்வாகிகள் முன்னிலையில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் 1,10,000 ரொக்க பணத்தினை வழங்கினார். மேலும் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பால் குக்கர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் பொழுது ஊர் தலைவர்கள் TK குமரகுரு, மூர்த்தி, சிவாஜி, கண்ணன், ராதாகிருஷ்ணன், விஜய், விநாயகம், புருஷோத், பூபாலன், மணிகண்டன் மற்றும் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் நேற்று இரவு துவங்கிய கனமழை அதிகாலை வரை இடியுடன் பெய்தது. இதனால் சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் வெள்ளம் போல் புகுந்தோடியது. குறிப்பாக ரெட்டியார்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரை, டாக்டர் MGR நகர், கணபதி நகர், ரங்கா நகர் பகுதிகள் வெள்ளத்தால் மூழ்கியது. மேலும் மேட்டு வாய்க்காலின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. மேலும் பல இடங்களில் மின் கம்பங்களும் சேதமடைந்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் பாதிப்படைந்த பகுதிகளை பார்வையிட்டு நிரந்தர தீர்வு காண்பதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தனர். மேலும் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், உதவி பொறியாளர் சிவக்குமார், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், NR காங்கிரஸ் பிரமுகர் ஞான இருதயராஜ், டாக்டர் MGR நகர் நல்வாழ்வு சங்க தலைவர் வைத்தியலிங்கம், வெங்கடாச்சலபதி, அசோகன், ராஜமூர்த்தி, கதிர், தேசிகன், பாலச்சந்தர், நடேசன், வீராசாமி, ராதாகிருஷ்ணன் மற்றும் பலர் உடன் இருந்தனர். பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் மருத்துவர், பெற்றோர், ஆசிரியர்களுக்கு 2 நாள் பயிலரங்கம் நடைபெற்றது. தந்தை பெரியார் நகரில் இயங்கி வரும் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் புதுச்சேரி ஆட்டிசம் சொசைட்டி மற்றும் பாண்டிச்சேரி டிஸ்லெக்சியா அசோசியேஷன் இணைந்து 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் பெற்றோர் ஆசிரியர்களுக்கான சிறப்பு பயிலரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக டாக்டர் மகாதேவன், ஜிப்மர் ஃபார்மர் டீன் பீடியாட்ரிஷியன் டாக்டர் வித்யா, சைக்காட்ரிஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், இந்திரா காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் மற்றும் பிரசன்னா பீடியாட்ரிக் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஜிப்மர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு ஒருங்கிணைப்பாளராக பள்ளியின் தாளாளர் முனைவர் புவனா வாசுதேவன் திகழ்ந்தார். முதல் நாள் நிகழ்ச்சியில் பிரசன்னா அவர்கள் வீடு முதல் பள்ளி என்ற தலைப்பில் சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகளின் உணர்ச்சி, தேவைகளை புரிந்து கொள்ளுதல், வீட்டிலேயே செய்யக்கூடிய கற்றல் செயல்முறைகள், கற்றல் நடவடிக்கைகள் குறித்து விரிவான விளக்கங்களை வழங்கினார்கள். குழந்தைகள் தங்கள் படிப்பு மற்றும் எழுத்து பயிற்சியில் பெற்ற முன்னேற்றத்தை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார். இதனை ஒட்டி 2ஆம் நாள் பெற்றோரின் மனநலம், மன அழுத்தம் மேலாண்மை மற்றும் மன சோர்வை சமாளிப்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. பெற்றோர் அமைதியாகவும் சமநிலையுடனும் இருந்தால் குழந்தைகளின் வளர்ச்சி எளிதாகும், பயனுள்ளதாகவும் இருக்கும் என்பதை டாக்டர் வித்யா அவர்கள் கலந்துரையாடினார். மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் குழந்தைகளுக்கான வீட்டு தெரப்பி முறைகள், மன உணர்ச்சிகளின் தேவைகள், சீரான பயிற்சிகள், பெற்றோர்களுக்கான மன அழுத்த கட்டுப்பாடு,
தன்னலம் காக்கும் நடைமுறைகள், தியான பயிற்சி மற்றும் மாணவர்களுக்கு எளிய வழிகாட்டல் செயல்முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. முனைவர் புவனா வாசுதேவன் இந்த நிகழ்ச்சியை வழங்கினார். இந்த இருநாள் நிகழ்ச்சியும் பெற்றோர், ஆசிரியர், மாணவர்கள் அனைவருக்கும் புதிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளித்தது. தேசிய கீதத்துடன் இனிதே இந்நிகழ்ச்சி நிறைவடைந்தது. புதுச்சேரியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததை சரி செய்யாமல் உயிரிழப்பதற்கு காரணமான பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குடிநீரில் கழிவுநீர் கலந்ததை அறியாமல் புதுச்சேரி உருளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியை சார்ந்த 4 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் தண்ணீரை பருகியதால் உடல் உபாதைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அரசு மற்றும் அதிகாரிகளின் மெத்தன போக்காலும் அலட்சியத்தாலும் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் மெத்தன போக்குடன் செயல்படும் அதிகாரிகளை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. மாநில தலைவர் ஞான பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் சிவக்குமார், உருளையன்பேட்டை தொகுதி ராஜ்கமல், பாலு உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் உள்ளக விளையாட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா ஜவஹர் கல்வி நிறுவன விளையாட்டு திடல் பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ராம சிவராஜன் தலைமை தாங்கினார். ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியின் சேர்மன் குருராஜ் முன்னிலை வகித்தார். சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ரங்கநாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். திருவாரூர் SPI மேனேஜர் ரகுநாத் ஒலிம்பிக் கோரியையும், விழுப்புரம் ஃபாரஸ்ட் அதிகாரி ராமநாதன் பள்ளி கூடையையும் ஏற்றி வைத்தனர். நீளம் தாண்டுதல் போட்டியை அர்ஜுனா, ஹாக்கி கழக நிறுவனர் ராமச்சந்திரனும், குண்டு எறிதல் போட்டியை வழக்கறிஞர் ஹரிஹரன் ஆகியோரும் துவக்கி வைத்தனர். இதில் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், கபடி, கொக்கோ உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியின் இறுதியில் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியின் நிறுவனர் அஞ்சாலாட்சி நன்றி உரை கூறினார். கட்டாயம் இருவருமே வருகின்ற காலத்தில் காவல் ஆய்வாளர்களாக மதன் நம்முடைய பள்ளியில் அப்படியே பாருங்க, நீங்கள் இங்கே பாருங்க. ஓகே ஓகே. இங்க வாங்க, கெஸ்ட் எல்லாம் இங்க வந்து இல்லைங்க. அவர் 2 பேர் பேர் எழுதணும்.
Right. Next our Gurrajan sir. We are Mr. அப்படியே அப்புறம் மறுபடியும் நீ தான் போடணும். ட்ரையல்லாம் கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட். இன்னும் ஒன்று தான் ஒரு போட்டலாம். அரியாங்குப்பம் பாஜக தொகுதி தலைவர் வசந்த் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி தலைவர் வசந்த் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம், மாநில பொதுச் செயலாளர் லட்சுமிகாந்தன், மாநில செயலாளர் ராமு, மாநில துணைத் தலைவர் பழனி, மணவெளி தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், மாவட்ட தலைவர் சுகுமாரன் ஆகியோர் முன்னிலையில் பிரம்மாண்ட கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இவ்விழாவில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பெண்களுக்கு இலவச புடவை மற்றும் 1000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை அசைவ விருந்தும் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தொகுதியின் பொறுப்பாளர் சக்தி பாலன், முருகன், வழக்கறிஞர் ருத்ரகுமார், ரஞ்சித், அன்பு, பாரதப்பன், வெங்கட், பாலாஜி, செந்தில், சக்தி, முருகன், ஆனந்த், மணி, ராமன், பாண்டியன், குப்பம்மாள், மகேஸ்வரி, சுதாகர், மஞ்சுநாதன், அருள் உள்ளிட்டவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவின் இறுதியில் பாஜக நிர்வாகி சந்திரமோகன் நன்றி உரை கூறினார். வில்லியனூர் காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வாரந்தோறும் மக்கள் மன்றம் நடத்தப்படுகின்றது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மேற்பார்வையில் வில்லியனூர் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் நேரடியாக வந்து தங்களது பிரச்சனைகளை தெரிவித்து இதற்கு தீர்வு காண வேண்டுமென கேட்டுக்கொண்டனர். மேலும் இந்த கூட்டத்தில் மங்களம், நெட்டப்பாக்கம், மடுகரை, திருபுவனை, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய காவல் நிலையத்தில் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் விடுதலை போராட்ட வீரரும் அரியாங்குப்பம் முன்னாள் துணை மேயருமான துரைசிங்கம் அவர்களின் 31ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் விடுதலை போராட்ட வீரரும் அரியாங்குப்பம் முன்னாள் துணை மேயருமான துளசிங்கம் அவர்களின் 31ஆம் ஆண்டு நினைவு தினம் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகில் அனுஷ்டிக்கப்பட்டது. அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர், கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினர் சேது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் VS அபிஷேகம், காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் சங்கர், அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஐயப்பன், குருமூர்த்தி, அண்ணா திமுக மாநில துணை செயலாளர் கணேசன், அண்ணா திமுக தலைவர் மாசிலா குப்புசாமி,
மதிமுக அவைத்தலைவர் செல்வராசு, முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் பாஸ்கர், அரியாங்குப்பம் பூர்வீக குடிமக்கள் பேரவையின் தலைவர் ஆன்மீக சித்தர், திராவிட விடுதலை கழக தலைவர் லோகு ஐயப்பன், தந்தை பெரியார் திராவிட கழக தலைவர் வீரமோகன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் சுகதேவ், பாஜக தலைவர் ராதாகிருஷ்ணன், பாஜக பச்சையப்பன், மதியழகன், அரியாங்குப்பம் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் வீரப்பன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் அஞ்சலி செலுத்தினார்கள். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்கள் அனைவரையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் கீதநாதன் வரவேற்றார். பொதுமக்கள் ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலர் அஞ்சலி செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சுப்பையா நகரில் நடைபெற்ற மாநில அளவிலான பெத்தாங் போட்டியை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் SN நண்பர்கள் ஒருங்கிணைந்து சுப்பையா நகரில் நடத்துகின்ற மாநில அளவிலான பெத்தாங் போட்டியை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் விளையாட்டு வீரர்களை வாழ்த்தி போட்டியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நகர செயலாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முத்து, தளபதி, ராஜி, சசிகுமார், விஜய் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் 2 நாட்களுக்கு நடைபெறுகின்ற இந்த பெத்தாங் போட்டியில் சுமார் 166 அணிகள் பங்கு பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.